ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அழகிய முன்மாதிரி என்ன என்றதை படிக்கிறது ஒரு இபாதத்தாக இருக்குது. என்ன முன்மாதிரி இருக்குது, என்னென்ன முன்மாதிரி நான் என் வாழ்க்கையில் எடுக்கணும்ன்றத படிக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. எனவே அது ஒரு இபாதத்தாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நாங்க ஒரு முஸ்லிமாக இருக்கிறாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்காட்டி முஸ்லீமாக. யூதர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவங்க தானே, கிறிஸ்துவர்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்க முஸ்லீம் என்று நாங்க சொல்லல, அவங்க நபி ஸல்லல்லாஹு ஏற்றுக்கொள்ளல. அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு ஏற்றுக்கொள்ளல. எனவே ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகணும் என்று சொன்னா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது, அவன் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் வாழ வேண்டும் என்று இருந்தாலும் அவன் நபி ஸல்லல்லாஹு காட்டின முறையில தான்